ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியில் வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். 100 டன்னுக்கு மேல பிளாஸ்டிக் குப்பைகளை மட்டும் வி த லீடர்ஸ் அமைப்பு இந்த 16 நாள்ல தமிழகத்தில் நாம் எடுத்திருக்கின்றோம். அமெரிக்க சொந்தங்களை நாம் நம்முடைய சொந்தங்களை நீங்க யோசிக்கணும். எத்தனை பேர் கையில காலில தைரியமா உள்ள நடந்து போய் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட போடாம அந்த குப்பையெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கே நெஞ்சு வலிக்கிறது. வைகை நதியில பார்த்து அங்க நிக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு குப்பை கூலம். நம்முடைய தொண்டர்கள் அதை எடுக்கும் பொழுது அங்கே நம்மளால மூச்சு கூட விட முடியல. அங்க எந்த உயிரினமும் கூட இல்ல. அங்கே நம்முடைய தொண்டர்கள் முகம் சுளிக்காம உள்ள இறங்கி வைகை தாயை சுத்தம் பண்றாங்க, காவிரி தாயை சுத்தம் பண்றாங்க, தாமிரபரணி தாயை சுத்தம் பண்றாங்க. இதுதான் நமக்கு வேண்டும். ஒரு அடிப்படை அரசியல் கட்டமைப்பு, நல்ல அரசியல் கட்டமைப்பு வேண்டும் என்றால் அதிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் யாராக இருந்தாலும் கூட ஒரு சேவை மனப்பான்மையோடு வருபவர்களால் மட்டும்தான் அடிப்படை அரசியல் கட்டமைப்பை மாற்ற முடியும். அதை நம்ம இன்னைக்கு வி த லீடர்ஸ் அமைப்பு நம்ம எல்லோரும் தலைவர்களாக ஒரு படியாக சென்று கொண்டிருக்கின்றோம். 73 நாட்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் எத்தனை அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட 73 நாட்கள்ல எத்தனை அமைப்புக்கு 20 லட்சம் பேர் தன்னார்வலாக இருக்கின்றார். எத்தனை அமைப்புகள் இருக்கிறார்? ஆண்டாண்டு காலமாக இருந்த அமைப்புகள் இருக்கிறாங்க, ஆண்டாண்டு காலமாக இருந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனா ஆரம்பித்த 73 நாட்கள்ல 20 லட்சம் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய 50 லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இந்த கவுண்டரை போய் பார்த்துக்கலாம். நாம யாருக்குமே சொல்லல, அண்ணா நீங்க போய் இன்னொருத்தரை சேர்த்துங்க, நீங்க போய் நம்பரை கூட்டிட்டு வாங்க, நமக்கு எண்ணிக்கை எப்பொழுதுமே வேண்டாங்க ஐயா. ஒருவராக நம்முடைய அமைப்பை பார்த்து, வேலையை பார்த்து, மாற்றத்தை பார்த்து வரக்கூடிய ஒருவராக வந்த 50 லட்சத்தை எட்டணும். நாளைக்கு காலையில் நம்ம எளிதா சொல்லலாம், 20 லட்சம் பேர் ஆளுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வாங்க, 40 லட்சம் ஆயிருங்க ஐயா. இல்லை, அது நோக்கம் அல்ல. வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய நோக்கம் மாற்றத்திற்காக வரக்கூடிய 50 லட்சம் பேர் வந்த பிறகு இதை அரசியலாக நாம் மாற்றி மக்களுக்கான அரசியலாக இதை நாம் கையில் எடுக்க போகின்றோம். அதனால் நமக்கு பொறுமை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், அடிப்படை அரசியல் இருந்து மாற்ற வேண்டும் என்று கிளம்பி வந்திருக்கின்றோம். தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டுக்கான முடிவை எடுக்கக்கூடாது. சென்னையில முக்கியமான வீட்டில் உட்கார்ந்து தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது. தலைவர்கள் என்பது ஒரு கிராமத்தில், அங்கே கிராமத்துக்கான முடிவுகளை அந்த தலைவர்கள் எடுக்கணும். ஒரு நகரத்தில் தலைவர்கள் அமர்ந்து அந்த முடிவு எடுக்கணும். ஆனால் டெல்லியினுடைய காலம் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்துதான், அல்லது நான் போயஸ் கார்டன்ல அமர்ந்துதான், அல்லது நான் ஈசிஆர் பனையூரில் அமர்ந்துதான், அல்ல நான் கோபாலபுரத்தில் அமர்ந்துதான் முடிவெடுப்பேன் என்கின்ற காலம் எல்லாம் மாறிவிட்டது. அருமை சொந்தங்களே, நான் யாரையும் குறையாக குற்றமாக சொல்லல. அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையில் அவர்கள் ஊருக்கான அவர்களுடைய சமுதாய பிரச்சனைக்கான தீர்வு அவர்களாக எடுக்கும் பொழுது மட்டும்தான் நிலையான அடிப்படை அரசியல் மாற்றம் நடக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நாம சுற்றுச்சூழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், என்னவெல்லாம் செய்யறோம் நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சென்னை பொறுத்தவரை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தலைநகர், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, கிரீன் கவர் வெஜிடேஷன் பச்சையாக இருக்கக்கூடிய பகுதி சென்னை மாநகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25%, இன்னைக்கு வெறும் 10% தாங்க. வெறும் 10% தான் சென்னையில பச்சை இருக்கக்கூடிய கிரீன் கவர் இருக்கு. 90% கான்கிரீட் ரோடு தாங்க ஐயா இருக்கு. வி த லீடர்ஸ் அமைப்பு நம்மை போன்றவர்கள் இந்த வேலையை செய்யலினா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 5% மட்டும்தான் இருக்கும். எப்படி அந்த நகரத்தில் மக்கள் வாழ முடியும்? இதை சின்ன கலைவாணர் ஐயா விவேக் அவர்கள் பல இடத்துல பேசினான். 2 டிகிரி இன்னைக்கு பூமி வெப்பமாகிட்டு இருக்கு. குடிக்கிற தண்ணி. சென்னை எழும்பூரில் வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது. அதில் நிறுவனர் அண்ணாமலை உரையாற்றி வரும் காட்சிகளை பார்த்தோம். சேவை மனப்பான்மையோடு வி த லீடர்ஸ் அமைப்பில் இணைய வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அண்ணாமலை. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.